100 லாரி 200 லாரி வச்சிருப்பான், குடும்பத்தோடு வந்து லாட்ஜில் தூக்க மாட்டேன் யூஸ் ஆவாங்க. நீ ஜெயிப்ப நான் தோப்பேன்னு பணம் கட்டுறது எப்படி கேம் ஆகாது? கேம்பிளிங் இல்லது. கேரளா லாட்டரியோட விளம்பரம் தமிழ்நாடு தேட்டர். போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாறாதீர்கள், அசல் டிக்கெட்டுகளை வாங்கி பயன் பெறுவீர்கள்னு விளம்பரம் பண்றாங்க, ஸ்லைடு போடுறாங்க. ஒருத்தர் ஏலம் எடுக்கிறாங்க. நீ கவர்மெண்ட்ல நடத்தணும் கிரிக்கெட். எந்த கிரிக்கெட் பிளேயராவது ஒரு பேட்டி கொடுக்குறாங்க டிவியில், வந்து ஒரு யோக்கியமான பேட்டி டிவியில். இன்னைக்கு எல்லாம் குதிக்கிறீங்க, டிக்டாக் ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு விபச்சாரம் நடக்குது. அன்னைக்கே முதல்ல நான் தானே டிக்டாக் எதிராக புகார் கொடுத்தேன். காரணமாக இருந்தாங்களோ இல்லையோ, பட் இப்போ அவங்க காரணம் ஆகிட்டாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டமேட்டிக் எப்படின்னா அது முதல்ல அதையாவது சொல்லுவோம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கிரிக்கெட் சூதாட்டம் அதாவது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நேற்று முன்தினம் இந்தியா இங்கிலாந்து மேட்ச் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. இந்தியா வின் பண்ணிருச்சு. அந்த சூதாட்டத்தில் ஒரு குடும்பத்தோட ஒரு நபரோட உயிர் போயிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? நாமக்கல் மாவட்டத்தை இன்னைக்கு உளிக்கிற தமிழ்மணி யசோதா தம்பதியினர் அவங்க. அவர் இந்த லாரி ரிப்பேர் பண்ணுற கேரேஜ் பற்ற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம், கரூர், பரமத்தி வேலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி பஸ்ஸு பாடி கட்டுறது டிவி கோச்செல்லாம் கரூரில் தான் இருக்கும். அந்த தொழில் அங்கே சார்ந்துருக்கும். அது வந்து நம்ம ஊரில் குடிசை தொழில் மாரி அங்கே லாரி தொழில் தான் இருக்கும். எல்லாருமே லாரி வச்சுருப்பாங்க, எல்லார்ட்டையும் லாரி இருக்கும். இதில் என்ன பியூட்டினா, நான் அங்கே சேலத்தில் படித்து தொட்டு எனக்கு சில விஷயங்கள் அங்கே நான் கற்றுருக்கேன். 100 லாரி 200 லாரி வச்சுருப்பாங்க, குடும்பத்தோடு வந்து லாட்ஜில் தூக்க மாட்டி தூக்கி சாவாங்க. ஆனால் 100 லாரி இருக்கும் இல்லை, கடன் 300 லாரிக்கு இருக்கும். அப்பா 100 லாரி இருக்கும், 300 லாரி கடன் இருக்கும், குடும்பத்தோடு சாவாங்க. அங்கே அந்த தற்கொலை மரணங்கள் அதிகம் அங்கே கடனுக்கு. ஏன்னா அங்கே வந்து அங்கே வசூல் வந்து வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து அசிங்கப்படுத்திடுவாங்கங்கிற பயத்திலேயே இறந்துருவாங்க. அது நிறைய நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், செய்தித்தாள்கள்லேயும் வந்திருக்குது. தமிழ்மணி யசோதா தம்பதியரை பார்த்து 2 பிள்ளைகள், 2மே மைனரு, 2 பிள்ளைங்க பேர் வேண்டாம். இவர் வந்து ஃபஸ்ட்டு 1 லட்சம் விட்டுருக்காரு. அவர் கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஆன்லைன் ரம்மி விளாண்டுருப்பார் போல இருக்கு. ஆக்சுவலாக ஆன்லைன் ரம்மி தடைச்சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டில். முதல்ல அது வந்து அப்போ கையெழுத்து போடல, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் முடிச்சுட்டு வந்தாங்க. அது கூட சரத்குமார் நடிச்சாரு. நீங்கள் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் வழக்கு போட்டுருந்தீங்க அவருக்கு எதிராக. ஆமாம், சரத்குமார் மேலே விளம்பரத்துக்கு வர்றது தவறு அப்படின்னு சொல்லி. அது ஒரு கேம், அவருக்கு அறிவார்ந்த கேம் அப்படின்றார் சரத்குமார். சரி, அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு தெரியல, அவரை தான் கேட்கணும், நம்ம சொல்லக்கூடாதுல்ல. எப்படி கேம் ஆகுது? கேம்ங்கிறது சும்மா நீ நானும் கபடி விளாண்டோம்னா கேம், நீங்கள் நானும் வாலிபால் விளாண்டு ஒரு கப்பு உப்பு கொடுப்பாங்க, அது கேம். நீ ஜெயிப்ப நான் தோப்பேன்னு பணம் கட்டுறது எப்படி கேம் ஆகாது? கேம்பிளிங் இல்லது. அதானே, அது சூதாட்டம். சூதாட்டம் அதே தான் இது. அதாவது ஒரு 5 ஓவர் இருக்குன்னு வச்சுங்க, 30 பால், 30 பாலில் நீங்கள் 40 ரன் அடிப்பீங்க அப்படின்னு ஒரு பணத்தை கட்டுறது. ஒரு 3000 ரூபாய் கட்டுறது. 30 பாலில் 40 ரன் அடிப்பீங்கன்னு இப்படியா ஒரு சினாரியோ கட்டிகிட்டே வருவாங்க. அது 3000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம், கட்டிகிட்டே வருவாங்க. அந்தாண்ட பக்கம் அது எப்படி டபுளாக வருமா? அப்படி சார்? ஆமாம், டபுள். 30 பாலில் 50 ரன் அடிக்க மாட்டாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம். இதுதான் அந்த விளையாட்டு. அதில் 50 ரன் அடிக்கிறாங்கன்னு நம்ம கட்டுறோம்னு வச்சுங்களேன், அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் கட்டிகிட்டே வருது. இதில் எது பணம் அதிகமாகதோ கம்பெனிக்கு போயிடுது, நம்ம பணம் போயிடுது. பொங்கல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வருது, அப்புறம் வரமாட்டுது. அது விட்டதை பிடிக்கிறது கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு பக்கம். இன்னொன்று, நான் இங்கிலாந்து தான் ஜெயிக்குன்னு பணத்தை கட்டுறது, இந்தியா தான் ஜெயிக்குன்னு பணத்தை கட்டுறாங்க. அதிக பணம் ஜெயிக்குதுல போயிட்டுதுன்னா தோத்துக்கிறாங்க போல இருக்கு, நமக்கு தெரியல. அப்படி எப்படிங்க இதெல்லாம் கேம்பிளிங் தானங்குது. ஆமாம், ஒவ்வொரு ஓவர் சேஞ்ச் ஓவர் வர்றாங்க, அம்பையர் கிட்ட வர்றாரு, தண்ணி குடிக்க போகிறாங்க, அங்கே இருந்து ஓடியாந்து ஏதோ பேட்டிங் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்கிறோம், வர்றான். எவ்வளோ பேர் அவனை வந்து அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க. இதை நான் குற்றச்சாட்டாவே சொல்கிறேன். கிரிக்கெட்லாம் சூதாட்டமாகி ரொம்ப நாள் ஆச்சு. ரஸ்லிங் சூதாட்டம் இல்லையா? அதாவது ஷூட்டிங்கே எடுத்து போட்டாங்களே, ஃபேக் ஷூட்டிங்னு. ஆனால் இதெல்லாம் நம்பி நம்ம பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். சினிமாவுக்கு 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறதோட இது கொடுமை. இது படம் இப்படி தான் இருக்கும்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். எப்படி வேணா இருக்குன்னு பெட்டு கட்ட சொன்னால் எப்படி? அது கொடுமை இல்லையா? சினிமா கூட கெஸ் பண்ணிடலாம் எப்படி கிளைமேக்ஸ் வரும் இந்த படத்துக்குன்னு. ஆனால் இதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதில் தான் இவர் படம் கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 70-80 லட்ச ரூபா விட்டுட்டேன்னு சொல்கிறார் இந்த இதில். அவரோட வீடியோ பார்த்தா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அவரோட அறியாமை நினச்சி நான் வருத்தப்படுறதா, இல்லை அவங்க பேராசைப்படுறாங்கன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரில. அவர் ஒரு 3 பேர் மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம், நித்யபிரகாஷ், பாலாஜி, ஜெயக்குமார் 3 பேர் தான் என்னோட சாவு காரணங்கிறாரு. காரணமாக இருந்தாங்களோ இல்லையோ, பட் இப்போ அவங்க காரணம் ஆகிட்டாங்க. அவங்க லைஃபு கொலாப்ஸ் தான். ஏன்னா இவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு ஒரு பையன் சொல்கிறான். சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா இருந்தாங்க, வா வந்து பணம் கட்டி விளையாடுன்னு பணம் கட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவிடுறான் அந்த பையன். சின்ன பையன் பேட்டி கொடுக்குறான். காரணமாக இருந்தார்களோ இல்லையோ, வெளிச்சம் விசாரணை அதிகாரிகளுக்கு தான் வெளிச்சம்.
ஆனா அவங்க அப்பா தூக்கு மாட்டி தூங்கி இருந்துன்னு சொல்றாங்க. ஆனா மரம் வேற ஹைட்டான மரம், இதுல எப்படி தூக்கு போட்டுருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா ஷார்ட்டா இருப்பாரு, எப்படி ஏறி போட்டாருன்னு தெரியல அப்படின்னு. அதுல கூட அவ்வளவு பெரிய சந்தேகம்லாம் நான் படலை. ஏன்னா முடிவு எடுக்கணும், சாவணும் முடிவு எடுத்துட்டா அதுல எந்த விதிவிலக்குமே இருக்காது. இந்த மருந்தெல்லாம் குடிச்சிட்டு சாகுறாங்கல்ல, அந்த மருந்தெல்லாம் மோந்து பார்த்துறீங்களா? நாங்களாம் விவசாயம் பண்ணுறோம், ஐயோ நெட்டி அடிக்கும் அப்படி. அந்த மருந்து கொள்ளையில் மருந்து கலவை கலந்து விடுறது நிற்போம், தூக்கி அந்த ப்ரேயரை தோலில் மாட்டி விடுறதுக்கு. ஆமா ஆமா, ஒரு ஆளை மாட்ட முடியாது. டேங்க் மருந்து டேங்க் வரப்பு மாதிரி இருந்தால் அதில் ஆள் வச்சுட்டு மாட்டிப்பார். அதை தூக்கி விட்டுட்டு சாயந்தரம் வந்தாலும் அப்படியே கிருன்னு வரும், கேராகும் அந்த ஸ்மெல்லு, அந்த வீரியம். அதை எடுத்து கடன்னு ஒரு பாட்டில் எப்படி குடிக்கிறாங்க? வெறுத்து போய் குடிக்கிறது தாங்க எல்லாத்தையும். வாழே வேணாம். 70-80 லட்ச ரூபா கடன் எப்படி வாங்கி தான் அவர் ஆடி இருப்பாரு. இப்போ எங்கே போய் அவர் கடனை கட்ட முடியும் சொல்லுங்க? அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றாரு. இதுக்கான புகார் கொடுக்கறதுக்கான முறையான ஒரு வழிமுறை நம்மள்கிட்ட இல்லை. சைபர் கிரைம் இருக்குது, ஆன்லைனில் எவ்வளோ மோசடி பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன போய் புகார் கொடுக்குறது? இந்த ரம்மி அதை விட கொடுமைங்க. கம்ப்யூட்டரை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய செஸ் போர்டு பிளேயராக அந்த விஸ்வநாத் ஆனந்த் கம்ப்யூட்டர்கிட்ட தோற்று போனார். ஏன்னா அவன் ஃபீட் பண்ணி வச்சுருவான், லட்சம் ஃபீடிங் இருக்கும். சோல்ஜரை நவுத்துனா நீ இதை நவுத்தணும், அடுத்து இவன் இதை நவுத்துவாங்க, முன்னாடியே கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி வைப்பாங்க. கம்ப்யூட்டர் அதுபடி விளையாடும். விஸ்வநாத் ஆனந்த் தோத்தானே போனார் இருக்க சிஸ்டத்திட்ட போய். இப்போ ஒரு அட்வான்ஸ் ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இது நீங்கள் அதை ஜெயிக்கவே முடியாது. எந்த கேமை நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க? நம்ம சாதாரண இந்த ஒரு மேன் ஓடிக்கிட்டே இருக்கான், ஒரு இடத்துலேருந்து ஒரு தப்பி விடுறான், அதில் கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்குது, ஆட அந்த கேம் டஃப் ஆகிட்டே போகுது. கவனிச்சிங்களா? ஆமாம், குறிப்பிட்ட அளவு உங்கள் பேமெண்ட் வர்ற மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும், நம்ம அப்படியே மூழ்கி போயிடுவோம், கேம் முடிஞ்சிடும், ஓவர். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அதில் இருக்குது. இப்போ இந்த கிரிக்கெட்டை விளையாட்டாக பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் எப்படி கேம்பிளிங் ஆகும்? ஏன் ஃபுட்பாலில் பணம் கட்ட முடியல? கட்ட முடியாது. ஏன்னா வெறி கொண்டு மோதிக்கிறது. ஃபுட்பால் மோதியே செத்து போயிருக்காங்க தெரியல. அது வேறு, அதில் பணம் கட்ட முடியாது. கபடியில் பணம் கட்ட முடியாது, வாலிபாலில் பணம் கட்ட முடியாது, நம்ம இந்தியன் விளையாட்டில் சொல்கிறேன். ஹாக்கியில் பணம் கட்ட முடியாது. நம்மளோட தேசிய விளையாட்டு அதே மறந்துட்டோம். ஹாக்கி நம்மளோட தேசிய விளையாட்டு அதே மறந்துட்டோம். ஆமாம், வளர்ந்த முன்னேறிய நாடுகளில் கிரிக்கெட் இல்லை. அமெரிக்காவில் கிரிக்கெட் இருக்கா? இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அங்கீகரிக்கலாம் மாட்டேன். ரஷ்யாவில் கிரிக்கெட் இருக்கா? இருக்காது. சீனாவில் இல்லை, சீனாவில் இருக்காது, ஜெர்மனியில் இருக்காது, வைக்க மாட்டான். ஏன்னா அது நமக்கான விளையாட்டே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார வருமானமே பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் தானே. யாருக்கு வருது வருமானம்? யாருக்கு வருது? எடுக்கிற கம்பெனிக்கு வருது. ஒருத்தர் ஏலம் எடுக்கிறாங்க. நீ கவர்மெண்ட்ல நடத்தணும் கிரிக்கெட்டை. ஆமாம், அரசாங்கம் நடத்தி அரசாங்கத்து வருமானம் வந்து சந்தோஷங்க, நமக்கு அந்த காசு கொஞ்சமாவது ரீபே வரும். நீ பட்ஜெட் போட்டிருக்காங்க, ஒரு பைசா தமிழ்நாட்டு கிடையாது. எல்லா பீகாருக்கும் இவருக்கு நம்ம சந்திரபாபு லட்டு ஆந்திராவுக்கு ரெண்டுமே அங்கே தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு திட்டத்துக்கு நமக்கு பணம் கொடுக்கலங்க. சின்ன விஷயம் கூட நம்ம வரல நமக்கு. அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம அப்போ ஐபிஎல் ஏலத்தில் நடிகர்கள்லாம் இப்போ ஏலம் எடுக்கிறது காரணம் இதானா? கோடியில் பொருள் வாங்குங்க, என்ன விளையாட்டாங்க, இவ்வளோ காசு அவங்களுக்கு தாங்க போகுது. இந்த கேம்பிளிங் வரைக்கும் அவங்களுக்கு கூட தான் இருக்குதாங்க. எப்படி இல்லாட்டி இருக்காமல் போவோம். ஒரு விளையாட்டை இன்னொருத்த குத்தகைக்கு எடுத்து ஆட விடுவது சரியா தவறா? முதல்ல சொல்லுங்க. மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. இது ஒரு அரசோட டெமோக்ரஸின் கண்ட்ரியில் அரசுலங்க நடத்தணும். பிளேயரை ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து அந்த மாநில அரசு ட்ரெயின் பண்ணி அனுப்புவான். நீ போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனி காசு வாங்கிட்டு விளையாடுவியா? 2020 அவனுக்குள்ளே விளையாண்டுக்கிறது. பின்ன மும்பை இந்த இப்படி சுற்றி விளையாடுறது. விளையாடுங்க, விளையாட்டாவில் விளையாடணும். அதில் கேம்பிளிங் நடக்குது. எந்த கிரிக்கெட் பிளேயராவது ஒரு பேட்டி கொடுக்குறான் டிவியில் வந்து, எங்களை வச்செல்லாம் பணம் கட்டி யாராவது பார்த்தீங்கன்னா வேஸ்ட், அது பணம் கட்டி விளையாட எங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோக்கியமான பேட்டி டிவியில் ஏன் கொடுக்க மாட்டேன்? எப்படி எவன் எங்கே போனாலும் நாசமாக போனாலும் சரி, ஆனால் உன் வீட்டில் அடுப்பேரியன்னு நினச்சா எப்படி நெறியாளர? நான் இந்த இன்டர்வியூ பேசுகிறதெல்லாம் சொல்கிறேன். இதை விட ஆக்கப்பூர்வமான வேலைகள் எனக்கு நிறைய காத்திருக்கு. நான் நீதிமன்றத்துக்கு போவேன், லீகல் பார்ப்பேன், ரியல் எஸ்டேட்டு லேஅவுட் அளக்க போவேன், எவ்வளோ வேலைகள் நான் வச்சுருக்கேன். ஆனால் எதுக்காக நீங்கள் வரேன்னா இந்த சமுதாயத்தை விழிப்புணர்வு ஊட்டுறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆனால் மக்களை கொஞ்சம் தெரிஞ்சணும்ல சார், இதெல்லாம் போனால் தப்பு தான் அப்படின்னு தெரியாதா மக்களுக்கு? அதான் இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணி மக்களுக்கு தெரியாது. நம்ம எதில் திருந்தணும், எதில் அதிகாரம் இருக்குது, எதில் அதிகாரம் இல்லை, நமக்கான ரூல்ஸ். இப்போ தப்பு பண்ணிட்டு அவரே தப்பு பண்ணிட்டு தூக்கு போட்டு தொங்கிட்டாரு. அந்த குழந்தைங்கள உயிர் போயிட்டா, குடும்பம் நடுத்தூரில் நிற்குது. அப்புறம் அது யாரோட தவறுங்கிறீங்க? ஒட்டுமொத்த சமுதாயத்தோட தவறுங்க இது. இதை தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருங்க இருக்கா? செத்தோன்னு தான் சப்ஜெக்டை பேசுகிறோம். நான் எப்பயோ கேஸ் போட்டேன் ஆன்லைன் ரம்மிக்கு. ஆமாம், இன்றைக்கி எல்லாம் குதிக்கிறீங்க, டிக்டாக் ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு விபச்சாரம் நடக்குது. அன்னைக்கே முதல்ல நான் தானே டிக்டாக் எதிராக புகார் கொடுத்தேன், வழக்கு போட்டீங்க. வழக்கு போட்டேன். இது ரொம்ப தப்புன்னு எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு பேப்பர் எடுத்து ஆஃபீஸில் பார்த்தேன், பரவாயில்லை. கிட்டத்தட்ட கோவிட்டுக்கு முன்னாடியே 2017 நமக்கு 18 நமக்கு அந்த அறிவு இருந்திருக்கு, இந்த சமுதாயம் சார்ந்த அறிவு. நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? என்ன யார் ஆதரிக்கிறீங்க? பொதுமக்களுக்காக இறங்குறவனு யார் ஆதரிக்கிறீங்க? இன்னைக்கு சாப்பிட்றது, திங்கிறது, போகிறது எல்லாமே வீடியோ வருது. எல்லாமே
படுக்கிறதுலேருந்து பேல்றதுலேருந்து எல்லாம் தான் எடுக்கிறாங்க. இந்த திருச்சி சாதனா சொல்லுது ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே தான் நாங்கள்லாம் கக்கா போவோம் அப்படி சொல்லி வீடியோ காட்டுதுங்க. எல்லாமே இந்த சமுதாய சீர்குலைவு எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் கேட்குறேன். ஆதி அந்தம் சமுதாயத்துக்கு என்ன தெரியுது, ஆப்புக்கு என்ன தெரியும், கொண்டாந்து செல்லை கொடுத்தாச்சு, யூடியூப் கொடுத்தாச்சு, ஆளுக்கு என்ன வேணுமோ பண்ண வேண்டியது. இப்போ இதே வேலையாக தான் சார் இறங்குறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் வர ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே வேலையாக தான் இறங்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இது மாதிரி சூதாட்டத்தில் இறங்கியிருப்பாரான்னு கேட்குறேன். சூதாட்டம் முழுக்க அது பக்காவான கேம் பிளேயிங். அது ஹேங்க ஊரில் சீட்டு விளையாடக்கூடாதுன்னு நீ சட்டம் வச்சிருக்க. ஆமாம், நம்ம சொந்தக்கார சட்டப்பூர்வமாக ஒரு ரம்மி ஆன்லைன் ரம்மியாக கொண்டு வர சொந்தக்கார வீட்டில் பந்தக்கார வீட்டில் கருமாதினா எங்கள் ஊரில் சீட்டு விளையாடுவாங்க. அது ஒரு பழக்கம். ஏன்னா 15 நாள் வரைக்கும் பங்காளி வீட்டில் ஆள் இருக்கணும், நைட்டில் தூங்காமல் இருக்கணும். அது ஒரு சாங்கீதம். தூங்காமல் விடிய விடிய உட்காந்துருக்க முடியாது. அப்போ சீட்டு கட்டை களைச்சி போட்டு விளையாடுவாங்க. இது ஒரு சாதாரண இயற்கை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறோம்னா அங்கே சீட்டு விளையாடுவோம். இல்லைங்கன்னா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தோம்னா ஒரு சீட்டு விளையாடலாம். அதை தடை பண்ணி வச்சுருக்கீங்க. அது விளையாடக்கூடாது, அது அஃபென்ஸ், போலீஸ் வந்து பிடிக்கும். ஆனால் ரம்மி எப்படி அது எல்லாரையும் பாருங்கள், செல்லில் தனியாக நோண்டுறவங்களெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒருன்னு இருப்பாங்க. நம்ம இந்த ரீல்ஸ் ஆப் பார்க்குற நம்ம இந்த மாதிரி மென்டாலிட்டியில் உள்ள நம்மலாம் வேறு. ரம்மி விளையாடுறப்ப அப்படியே வைப்பேன், இப்படியே கண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், நான் சொல்கிறத வேணால் வாட்ச் பண்ணுங்க. இல்லை கரெக்ட் தான் சார். ஏன்னா ஏன் சக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம ஒன்றா உட்காந்து பேசியிருக்கோமே நம்ம பாட விளையாண்டுருப்போம். அப்படியே விளையாடும். என்னடா அது நீ மூஞ்சியை பார்த்து பேசுகிறானா பேச மாட்டேன். அப்படியே முக்கியமானது போய் தள்ளிட்டே இருப்பேன். ரம்மி போயிட்டே இருக்கும், காசு போயிட்டே இருக்கும், வரவே வராது. கம்ப்யூட்டர் சிஸ்டமேட்டிக் எப்படின்னா அது முதல்ல அதையாவது சொல்லுவோம். முதல் ஒரு 15 நாள் சினாரியோ உங்கள்ட்ட காசு வரும், விட்டு பிடிக்கிறது. ஆமாம். அடுத்த 15 நாளில் உங்களோட அமௌண்ட் ரேஸ் ஆகும். இந்த 15 நாளில் சம்பாரிச்சது அடுத்த 7 நாளில் உங்கள்கிட்ட உருவப்படும். அதுக்கப்புறம் இந்த உருவன காசை பிடிக்கிறது நீங்கள் இறங்க ஆரம்பிப்பீங்க. போயிட்டே இருக்கும். உங்கள் ஆப்பு ஒரு லாக்இனுக்கு இதுதான் நடக்கும். எந்த ஜென்மத்தில் நீங்கள் காசு எடுக்க முடியாது. எவ்வளோ திறமையாக விளையாண்டாலும் சிஸ்டம் வேறு மாதிரி விளையாடும். ஆப்போசிட்டில் உட்காந்து விளையாடுற சிஸ்டம் இருக்குல்ல, மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அது இல்லை. இன்னொரு கேம் கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்களே மன்னார்வடி பக்கம், இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு கேம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. குழந்தைங்கள அதாவது நம்மளாவது செலவு தொலைஞ்சு போதும் சூசைட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களை நோக்கி ஒரு ஃப்ரீ ஃபயரு எவ்வளோ பெரிய ஆபத்து. எல்லாம் ஆபத்துங்க. அதெல்லாம் இந்த ஆப்பெல்லாம் ஆபத்தான ஆப். அதாவது இந்த வரையறை இல்லாத ஒரு 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 பொருளாக கொண்டாந்து நம்ம கையில் இந்த எலக்ட்ரானிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த வரையறையும் கிடையாது. இந்த கேமராவில் வீடியோ எடுத்தால் எந்த கேமராவில் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என் செல்லேருந்து இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா, உங்கள் செல்லேருந்து இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? எதுவுமே தெரியாது. அது பல பொருட்கள் விற்பனையை தின்னுட்டு இந்த ஒரு பொருள் வந்துருக்கு. வாட்சி யாரும் கட்டுறதில்லை. இந்த மாதிரி ஃபேண்டசிக்காக வாங்கி கட்டினா தான் உண்டு. மாதம் பார்க்க வேண்டிய காலண்டர் பார்க்க வேண்டியது இல்லை. எல்லாமே இதுலேயே வந்து எல்லாமே வந்துடுது. மொத்தமாக இதில் முடக்கியாச்சு சார். எல்லாமே இதில் வந்துட்டு இல்லைன்னு சந்தோஷப்படுறவன் தான் இதில் மாட்டுவான். இதெல்லாம் வந்தது தப்புன்னு உணர்றவன் இதில் சிக்க மாட்டான். இதெல்லாம் தவறுங்க. வாட்சினா வீட்டில் வாழ்க்கலாக்கு மாக்கணும், அதானே பார்க்கணும், அதானே சரியும் கூட. சொல்லப்போனால் பர்ஸே எடுத்து போகிறது இல்லை. பர்ஸே தேவையில்லை. லைசன்ஸு எல்லாத்தையும் இதில் ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டிராஃபிக்கில் காமிச்சிக்க போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கு அவசியம் இல்லை. பர்ஸெல்லாம் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பழமைவாதியாக பார்க்குறாங்க, ஹேண்ட்பேக்கு பழமைவாதியாக பார்க்குறாங்க. இந்த அட்வான்ஸ் உலகத்துக்குள்ளே இந்த கேம்பிளிங்கை கொண்டாந்து கையில் கொடுத்து உட்காந்து தனியாக விளையாட முடியும். சீட்டு விளையாட போனால் விடிய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பெட்ரூமில் போர்வையை போத்திக்கிட்டே விளையாட வேண்டியதானே விடிய. சீட்டு விளையாட அங்கே ஆள் வேணும். ஊரில் கிராமத்தில் விளையாடுறதுனா ஒரு 8 கையாவது வேணும் இல்லை, 8 கை 10 கையாவது சேர்ந்தா விளையாட முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லை. தனியாக உட்காந்து நீங்கள் எங்கே வேணுமோ விளையாண்டுட்டு இருக்கலாம். நடக்கிறப்ப விளையாடலாம், ஓடுறப்ப விளையாடலாம், எப்போ வேணுமோ விளையாடலாம். போயிட்டே இருக்கு காசு. 70 லட்சம் விட்டேன்னு சொல்கிறானே, நினச்சி கூட பார்க்க முடியலங்க. 70 லட்சம் சிங்கிள் ஷாட்டாக ஒரு பெரிய வீடு கட்டலாம், நகை வாங்கலாம், நகை வாங்கி வச்சா பிள்ளைங்களுக்கு பயன்படும், படிப்பு வாங்கலாம், அவுட்டோரில் ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் அது ஆக்கப்பூர்வமாக செஞ்சுருக்கலாங்க. ஷெட்டை பெருசாகிருக்கலாம், 10 லட்ச ரூபாயில் 7 லாரி வாங்கியிருக்கலாம், செகண்ட் ஹேண்ட் லாரி 7 லாரி வாங்கியிருக்கலாம். புது லாரி வாங்கினா ஒரு லாரி 20 லட்சம் வச்சாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3 லாரி வாங்கியிருக்கலாம். 3 லாரி ரெடி கேஷ்க்காக வாங்கியிருக்கலாம், நீங்கள் வண்டியாக வாங்கியிருக்கலாம், கடனே கிடையாது. என்னென்ன செய்யலாங்க இந்த காசை வச்சு. இப்படி விட்டுட்டு உயிரும் போயிட்டே. இன்னைக்கு வீடியோவில் அவன் காரணம் இவன் காரணம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுனால அவன் வாழ்க்கையும் குட்டிச்சோர் ஆக போகுது. எவன் எப்போ தற்கொலை பண்ணிக்குவான்னு தெரியாத மாரில இருக்கு. கண்டிப்பாக இங்கே போயிட்டு தமிழ் வந்த சார் தான் காரணம்னா என்ன, ஆளில் தொங்கணும் கடைசி வரைக்கும். ஐயோ நான் இல்லவே இல்லைன்னு எல்லாரும் நிம்மதியும் போயிடுது. இல்லை மனைவியெல்லாம் அங்கே கதறாங்க. நம்மளை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க, நம்ம 2 பிள்ளைகளை கொடுத்துட்றோம், எப்படியோ போன்ட்டு விடுறது எப்படி சரி? கடனோ காட்சியோ வாழ்வோங்க, நின்று ஜெயிப்போங்கிற மனநிலை தானே. யாருக்குங்க கடன் இல்லைங்க? யாரு கடன் இல்லை சொல்லுங்க? எல்லாரும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாரும் கேமராமேனுக்கு இருக்கு, நாடே கடன்ல தான் இருக்கு. இப்போட வரும்போது 300 அனுப்புடான்னு சொல்லிட்டு வந்தான். கடனாக தான் போயிட்டு இருக்கு. யாரு கடன் இல்லை சொல்லுங்க? இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள ஒரு ஆணும் பிரசவ வைக்கிறான். பெண்ணாவது ஒரு வாட்டி தான் பிரசவிச்சா 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி. இவன் ஆணும் ஒவ்வொரு மாதமும் பிரசவிக்கிறான். அப்படியே அக்கௌண்ட்டை பார்த்தா பளிச்சுன்னு 1ஆம் தேதியிலேருந்து எகிறதுங்க 10ஆம் தேதிக்குள்ள. அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த 1ஆம் தேதி வந்துடுது. இல்லை
முன்னாடியாவது போய் 20 நாள் தாங்க மாசம் வாழ்றோம். இப்ப 10ஆம் தேதி வரைக்கும் கடன் கட்டுறோம். அடுத்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் 20 நாள் தானே ஒரு மாசத்துல கணக்கு. 20 தேதிக்குள்ள கடை வாங்க ஆரம்பிச்சிடறாமே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 20 நாள் தான் ஒரு மாசத்துல நம்ம கணக்கு சொல்ல போனா. நெட்வொர்க்காரன் தான் 28 நாள்ல புடுங்குறான். 31 நாளாவது வைங்களாண்டா. ஒரு 4 நாள்ல என்னடா எடுப்புது? 29, 30, 31 3 நாள் தான். ஆனா 28 நாள் ஆகிட்டான் நெட்வொர்க்காரன். 28 நாள் அவனுக்கு ஒரு மாசம் கணக்கு. பிப்ரவரி மட்டும் தான் 28 நாள். எவ்வளவு நம்மளை சுரண்டி ரத்தத்தை உரிய முடியுமோ அந்த வகையில உரியறான். ஒரே இப்போ டிக்டாக்கு பைத்தியங்கொல்லி ஆடுனதுவோ அது வந்து சீனா இந்திய ரகசியத்தை எல்லாம் களவாண்டு போயிட போறான். ரைட். ஒரே நாளில் தடை பண்ண முடிஞ்ச இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசு பண்ண முடியாது. ட்ராய் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இதை பண்ண முடிஞ்ச மத்திய அரசாங்கம் ஓவர் நைட்டில் இந்த ரம்மியை தடை பண்ணக்கூடாதா? இடைக்கால தடை சட்டத்துக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி கையெழுத்து போட்டார். அதை நிரந்தர அரசு இந்த திமுக அரசு கைக்குள்ள போட முடியாதுன்னு சொன்னார். எடிமிக்கு பிரிவில் போட்டார். அப்போ அதில் பிரச்சனை இருக்குது தானே? கண்டிப்பாக இருக்குது. அப்போ தடை பண்ணணும்ல. அதை இன்னமும் பல ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தியேட்டரில் விளம்பரம் பண்ணுறாங்க. லாட்ரி சீட்டு நம்மள்ட்ட கிடையாது. கேரளா லாட்ரியோட விளம்பரம் தமிழ்நாடு தியேட்டரில் ஓடுது. போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாறாதீர்கள், அசல் டிக்கெட்டுகளை வாங்கி பயன்பெறுவீர்கள்னு விளம்பரம் பண்ணுறாங்க, ஸ்லைடு போடுறாங்க. அதுக்கு லாட்ரி சீட்டை வித்துட்டு போயிடலாமா நம்மளே? ஆமாம். அது எப்படி தமிழ்நாடு திரையரங்கில் எப்படி அலோவ் பண்ணுறது அந்த விளம்பரத்தை? இப்போ போயிட்டு இருக்கேன் சார். உண்மையில விளம்பரம் போகுதே. இந்த நாள் நான் படத்துக்கு போயிட்டு வரேன். காசி டாக்ஸி தேட்டரில் ஓடுது. குடும்பசன் படத்துக்கு போயிட்டு வரேன். சனிக்கிழமை போயிட்டு வந்தேன். எப்படி அலோவ் பண்ணுறாங்க? அதான் கேட்குறேன். இதுக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அரசு வந்து கண்டிப்பாக முடிவு எடுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிவு எடுக்கணும். வர வாரத்தை மறுபடியும் ஒரு ஷோ பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். வேற என்ன பண்ணுறது? நான் அன்னைக்கு சுதாரிக்கிறதுக்குள்ள ஸ்லைடு ஓடி பிடிச்சிட்டு ஓஹோ வெளியில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுல வீடியோ ஓடிடுச்சு. கடைசியாக வந்து நுழைவுக்குள்ள தான் அது ஓடிச்சு. இப்போ என்ன பக்கத்தில் என்ன பண்ணுறது? கேரளா லாட்ரி வாங்கி ஏமாறாதீங்கன்னு ஓடுதுன்னு. கேரளா லாட்ரியிலே ஃபோர்ஜரி இருக்குது. அங்கேயே இருக்குது ஃபோர்ஜரி. நம்ம டூர் போகிறோம்ல, அங்கெல்லாம் விற்கிறாங்க லாட்ரி சீட்டு. 7 கோடி 1 கோடி 2 கோடின்னு. நம்ம என்னதான் ஜெயலலிதா மீது நான் பல விமர்சனங்கள் நான் வைத்தாலும் லாட்ரி சீட்டு தடை சட்டம்லாம் ஒரு அருமையான ஸ்கீம். அருமையான சட்டம். 100 பேருக்கு குடும்பம் நாசமாக போய் ஒருத்தனுக்கு பணம் வரும். இது எப்படி ஏற்றுக்கிறது? கண்டிப்பாக. லாட்ரி சீட் நடத்துகிற கேஎஸ் ராமதாஸ் ஏழையா போட்டாரா? லாட்ரி சீட்டு மாற்றின்னு ஏழையா போட்டாரா? யார் ஏழையா போனாங்க? கம்பெனி மட்டும் பணக்காரனாகவே இருக்கு இல்லைங்க. அது எப்படிங்க? அது கட்டுறவன் பூரா ஏழையா வரும். சிங்கப்பூர் மலேசியாவில் நாங்கள் லாட்ரி சீட்டு பார்த்துருக்கேன். கூடாய், டோட்டோ இப்படியெல்லாம் இருக்கும். காலையிலேருந்து 5:59 வரையும் நீங்கள் பணம் கட்டலாம். 6 மணிக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவோம். அதில் ஒன்றும் ஏமாத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. அது ரேண்டம். அது கவர்மெண்ட்டே ஓப்பனாக நெட்டில் குழுக்கும் போட்டு குலுக்கி பணத்தை கொடுப்பான். அதுலேயும் ஒழுங்கான கடையில் நீங்கள் வாங்கணும். அதுக்குன்னு ப்ராப்பராக வச்சுருப்பான் லைசன்ஸோட. சின்ன சின்ன மளிகை கடையிலையும் எழுதுவாங்க நம்பரு. அதில் பல கோடி விழுந்துட்டு சாத்திட்டு ஓடிடுவான் அவன். பல கோடி விழுந்துட்டு வச்சுங்களேன், சாத்திட்டு ஓடிடுவான் அவன். இல்லை உங்களை ஆள் வச்சு மிரட்டுவாங்க, கத்தி வச்சுக்கிட்டாங்க மலேசியாவில். பணத்தை கொடுத்து ஊற்றிடுவோம் ஒன்று. அதுவும் நடக்கும். ஒழுங்கான கடையில் வாங்கினீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, டிக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சு நேராக போய் லாட்ரி சீட்டு பணத்தை வாங்கிட்டு அப்படியே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஊரப்பா கூட வந்துடணும். அங்கே இருக்க முடியாது. எவ்வளோ ரிஸ்க் இருக்குது பாருங்கள். அதுலேயும் கரெக்டு, நிறையா ரிஸ்க் இருக்குது அதில். ஸோ நாடுகளில் வந்து சூதுங்கிறது எந்த வகையிலும் தப்பு. மது, மாது, சூது 3 தான் ஒரு மனிதனுடைய வீக்னஸ். நம்மள்ட்ட இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. யார்கிட்டையும் இங்கே இல்லை. எல்லாம் சும்மா எல்லாம் மேடைக்கா மைக்குக்கா எல்லாம் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு மனிதனுடைய ஆரம்பர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது, மாது, சூது தான். மது ஒரு மனுஷன் எவ்வளோ குடிச்சிடுவான்? அதிகபட்சம் ஒரு 2 பாட்டில். சரி 2 பாட்டில் 2 ஃபுல்லெல்லாம் இங்கே குடிக்கிற அளவுக்குலாம் பெட்டபாலிசம் தாங்காது, இழுக்காது. அதெல்லாம் அதுக்குள்ள தூங்கிடுவோம், இல்லை வாந்தி எடுத்துருவோம். அதுக்கான ஆர்கன்ஸ் இல்லை நம்மள்ட்ட. ஒரு ஃபுல்லு சரி உங்கள் ஆசைங்கிறப்ப 2 பாட்டில் வச்சுங்க. 2 பாட்டில் இன்றைக்கி 2000 வருமா? 2000 ரூபா. அதுக்கு சிக்கனை எதை போட்டுச்சாலும் 3000 ரூபா செலவு. மாது லேடிஸ் கிட்ட போகிறது. ஒரு மனிதனால் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் எத்தனை முறை ஒரு லேடிஸ் அட்டன் பண்ணிட முடியும்? ஹெல்த். இப்போ குடிக்கிற சாராயத்துக்கு தண்ணிக்கு அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இல்லாட்டி இவ்வளோ தனியார் குழந்தை ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்திருக்கு. ஃபெர்டிலிட்டி சென்டர் சந்து பந்தெல்லாம் இருக்கியா? ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க, மெஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ போக முடியும் லேடிஸ் கிட்ட? அதிகபட்சம் ஒரு 2 முறை 3 முறை அவ்வளோதான். அதுக்கு மேலாம் முடியாது. அதுக்கு மேலாம் போனால் அட்டாக் வந்து அவன் இழுத்துட்டு போடும் கை காலெலாம். ஆனால் சூது அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். வலியே இருக்காது. இல்லை எல்லாம் முடிஞ்சுதான். அது எல்லாமே என்றாச்சா தான் நினைக்கிறேன். படத்து பேர் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே சங்கீதம் சந்தீரன். அந்த படம்லாம் காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிச்சம். கடைசியாக பிள்ளைக்கு பால் பாட்டப்பா வாங்கி வச்சிருப்பாரு. இதை வச்சுக்கிட்டு ஆடுங்கண்ணா அப்படின்பா. அதிலே ஒரு வாத்தியார் கேரக்டர் சூசைடும் பண்ணியிருப்பான். சூது விளையாண்டு மிக அருமையான ஒரு படம், மிக அருமையான ஒரு காப்பி. அந்த படம் அவசியம் பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கணும். கடைசியாக பால் டப்பா வச்சு ஆடிடுவான். ரத்தத்தை கொடுத்து பால் டப்பா வாங்கி கொடுத்துருப்பா அந்த கதாநாயகி. அந்த பால் டப்பா வச்சுட்டு ஆடுங்கன்னு. இது ஆட ஒன்றுமே இருக்காது. கடன் கொடுக்கமா கடனும் கொடுக்க மாட்டாங்க.
மாது சூது பொறுக்கிறவனுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. கடை வாங்கி நீ குடும்பம் நடத்த அவனுக்கு கொடுப்பாங்க, ஆனால் கடை வாங்கி நீ சூது விளையாட கொடுக்க மாட்டான். கடை வாங்கி குடி உன்னை மதிக்க மாட்டான். கடை வாங்கி பொம்பளைகிட்ட போக ரொம்ப நாளைக்கு போக முடியாது, 2 பக்கம் லாக் ஆகிடுவேன். அந்த பொம்பளை வேற ஒருத்தரை பார்த்து போயிட்டே இருப்பான். கடைசியாக என்ன வச்சு ஆடுங்கன்ட்டு வந்து நிற்கும் சங்கீதா. ரொம்ப நெகிழ்ச்சியான சீனாக இருக்கும் அது. மறுபடியும் வந்து திருந்தி ஃபயரிங்கெல்லாம் பண்ணிய பக்கம் நல்லவனை மாறக்குள்ளதான் அந்த பெண்ணு கொலை செய்யப்படும். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சூதுங்கிறது அவ்வளோ டேஞ்சர். மகாபாரதமே சூதுனால தாங்க விழுந்தாங்க. புனைக்கதையோ கற்பனை கதையோ அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. சூது கவும். ஏன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும். தர்மமாகவே வாழ்கிறவனே சூது கவ்விடும், உனக்கு வலிக்காமல் போயிடும். சரக்காச்சின்னா அடுத்த நாள் ஹேங் ஓவர் ஆகி பிளாட் ஆகி கிடப்பா, ஆஸ்பத்திரி தான் போகணும். நான் சொல்கிற மாதிரி 2 பாட்டிலாம் குடிச்சா ட்ரிப்ஸ் தான் போகணும், டீஹைட்ரேஷன் ஆகிடும். லேடிஸ்ட்டு அதிகமாக போனால் டயர்ட் ஆகிடுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வெறுப்பு தட்டிடும். ஆனால் சூது வலியும் இல்லை வெறுப்பும் இல்லை, ஆட இன்ட்ரெஸ்ட். வரலாற்றுல பார்த்தீங்கன்னா தன் மனைவியே அடமானம் வச்செல்லாம் சூது விளையாண்டுருக்காங்க. வரலாறு அஞ்சாலியை வச்சு ஆடி இருக்காங்களே, வரலாறு இருக்கு. எல்லா இடத்துலையும் சூதுங்கிறது அவ்வளோ மோசமானது. கேஷியோனா போய் பாருங்கள், கோவாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. உள்ளே போயிட்டீங்கனாலே அவ்வளோ லாஸ். எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஆனால் எல்லா நாட்டிலையும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த நாடு அனுமதிக்காது. நம்ம நாட்டில் எதுக்குமே வரமுறை கிடையாது. அதனால் இவ்வளோ சட்டங்களை போகிறோம். ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போய் நீ உயிரோட வாழ்கிறதுக்கு அரசாங்கம் சட்டம் போட வேண்டியதாக இருக்குது. குடிச்சிட்டு ஓட்டினா 10,000 ரூபா ஃபெயின். 10,000 ரூபா ஃபெயின். இவன் கேட்குறான், இங்கே தான் ஒயின் ஷாப் இருக்குன்னு தான் குடிச்சிட்டு போனா, எனக்கு 10,000 போட்டேன் அப்படின்னு. வாங்கிட்டு போ, வாங்கி பாட்டில் வச்சுக்க, வாங்கி டேங்கரில் வச்சுக்க, வீட்டுக்கிட்ட போய் குடிச்சிட்டு மேலே போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு. உன்னை யார் மறைச்சா? இல்லை உங்கள் வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு ரோட்டில் வண்டி ஓட்டாது, அவ்வளோதானே. கண்டிப்பாக சூது எவ்வகையில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம். நன்றி. கிட்டத்தட்ட ஒருவருடைய இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.